தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை நாம் கவனிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றாய். பின்னணி என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது தினமும் மன்னா மட்டும் கிடைத்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு இறைச்சி மேலே ஆசை. ஆகையால் அவர்கள் இறைச்சி யார் கொடுப்பார், இறைச்சி எங்களுக்கு கருத்தை கொடுப்பாரா என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆகையால் இந்த இடத்துல ஜனங்கள் முறையிட்ட பொழுது, முறுமுறுத்த பொழுது, அதை எடுத்துக்கொண்டு அவன் தேவனிடத்துல வந்து அந்த முறையீட்டை வைத்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 10 நாள், 1 வாரம், 3 மாதம் தெவிட்டு போகும்படியாக கர்த்தர் கொடுத்தார். அது எப்படி நடக்கும் என்று மோசே ஆச்சரியப்பட்டான். 6 லட்சம் மக்கள் இருக்கிறார்களே. ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். பாளையத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பிரயாண தூரம் அளவுக்கு அவர்களுக்கு தெவிட்டு போகும்படியாக கொடுத்தார். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. இந்த நாளில் உங்களுடைய தேவை மிக பெரிதாக இருக்கலாம், சவாலாக இருக்கலாம், அது எப்படி ஆகும் என்கிற சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வல்லமையை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள், விசுவாசிகள். அவிசுவாசம் தேவனை மட்டுப்படுத்தும். ஆகையால் இன்றைக்கு கர்த்தாவே உம்மால் ஆகும், நீ சர்வ வல்லவர், உம்முடைய கை குறுகியிருக்கவில்லை என்று தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து நில்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். செபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவனுடைய வல்லமையை ஒருபோது நாங்கள் மட்டுப்படுத்தாதபடி, தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற அந்த கர்த்தாவே மனப்பான்மையோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கிருபை தாங்க. அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் மூலம் பிதாவே.